வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை நாங்க உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இருக்க ஜாப் டீடைல பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நிறுவனம் யாரு, இந்த நிறுவனத்துல என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க, என்ன சேலரி கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன லொகேஷன்ல இந்த நிறுவனம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இந்த நிறுவனத்தை வச்சா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வேலை தேடி போறேன், நீங்க யாருக்கும் எங்கேயும் ஒரு ரூபா கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கலூர் அன்னபூர்ணி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங் இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ் மேனேஜர், பிரான்ச் ஹெட், கேஷியர், கவுண்டர் சேல்ஸ், பில்லிங் அண்ட் சேல்ஸ், சிசிடிவி எக்ஸிக்யூட்டிவ், HR எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாப் ஓப்பனிங் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 என்ன லொகேஷன்ல என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் NED குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் என்ன லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த ஜாப் இருக்கு அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்க சொல்றாங்க. பிரான்ச் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 28 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 இருந்து 20,000 அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் என்ன லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இருக்கு. இந்த ஜாபுக்கு மேல் ஜெண்டர் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. கேஷியரை பொறுத்த வரைக்கும் 4 ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 இருந்து 17,000 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் என்ன லொகேஷன்ல இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவுண்டர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஓப்பனிங் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,000 இருந்து 16,000 அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 3 years, நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கலாம் இல்ல மேக்ஸிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் அப்படிங்கிற லொகேஷன்லயுமே இவங்க கொடுத்துருக்காங்க. போத் ஆர் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க எதிர்பார்க்கறாங்க. பில்லிங் அண்ட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,000 இருந்து 17,000 அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 yearல இருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு. மேல் ஆர் ஃபீமேல் 2 ஜெண்டர்ல இருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சிசிடிவி எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங், எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க. மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,000 இருந்து 15,000 அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனா இந்த ஜாப் என்ன லொகேஷன்ல இருக்கு, வெறும் திருப்பூர்ல மட்டும் தான் எங்களுக்கு ஜாப் இருக்கு அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு போத் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க சொல்லியிருக்காங்க. HR எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் எங்கள்கிட்ட இருக்கு. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் MBA கேண்டிடேட் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 இருந்து 35,000 அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாப் லொகேஷன் திருப்பூர் அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்க்கும். ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி என்னென்ன லொகேஷன்ல என்னென்ன ஜாப் வேகன்சி, என்ன சேலரி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் உங்களுக்கு விவரம் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ டீட்டெயிலை ஒழுங்கா பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்க லொகேஷன்ல இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியலையா, உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஜாபை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நான் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நிறுவனத்தோட HR கான்டாக்ட் நம்பர் பிளஸ் மெயில் ஐடி நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி இன்டர்வியூ என்னைக்கு வரணும்னு கேட்டுட்டு இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணி திரும்பி வரும்போது இந்த நிறுவனத்தோட வேலையோட திரும்பி வரீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்றோம். இன்னொரு வீடியோல இன்னும் நல்ல நிறுவனத்தோட வேலையை தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.